டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறதை விட என்ன குக் பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே லஞ்ச் டைம் வந்துடுது. சில பேரில் வந்து இந்த டைம் டேபிள் மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இந்த ஒரு வீக் ஃபுல்லாக என்ன குக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி எழுதணும்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அப்படி நானும் டேபிள் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன எழுதுறதுன்னு தெரியல. சரி நம்ம மார்னிங் எழுந்து என்ன தோணுதோ குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறது. ஆனால் அது ரொம்ப பெரிய தப்பு. மார்னிங் எழுந்திருந்தா ரெக்ரெட் பண்ணுவேன். டக்குன்னு அந்த டைமுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அதனால இந்த கெலாக்ஸ் மியூஸ்ல வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தோமா, சரி அதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. ஹெல்தியா இல்லைனா அன்ஹெல்தியான்னு தெரியல. பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே சாப்பிட்டாச்சு. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டைம் டேபிள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி பிளான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா குட்டி டிப் மாதிரி கொடுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்ச் வந்து வெட்னஸ்டே அப்படின்றதுனால சரி முட்டை தொக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் கிரேவி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரசம் தான் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த மெத்தட் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வருது. நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சு நான் கவர் பண்ணி போடுறேன். அப்படியே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பிளாக் மூவி ப்ரைமில் பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்.